முறுமுறுப்பான முள்ளு முறுக்கு எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுங்க. 2 கப்பு அரிசி மாவு ஒரு செல்லடையில் போட்டு அதையும் சலித்து எடுத்துடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவு, 1/4 கப்பு கடலை மாவு எல்லாம் போட்டு நல்லா சலித்து எடுத்துருங்க. இப்போ சலித்து எடுத்த மாவில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஓமத்தையும் நல்லா கசக்கி போட்டுருங்க. 1 டீஸ்பூன் எள்ளு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. அதாவது இப்படி நல்லா எல்லா இடம் படும்படியாக நெய் எல்லா இடம் படும்படியாக கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா முறுக்கு மாவு பதத்தில் பிசைஞ்சு விட்டுருங்க. முறுக்கு மாவு பதத்தில் இருக்கணும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம முறுக்கு மாவு அச்சில் போட்டு முள்ளு முறுக்கு அச்சில் போட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் சுவையான முறுமுறுப்பான முள்ளு முறுக்கு ரெடி.